விழுந்தால் விதையைப் போல் விழு, எழுந்தால் மரத்தைப் போல் எழு. எல்லோருக்கும் வணக்கம். டெக்பேட்ரிசம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலி லினக்ஸ் 2020.2 எப்படி டுவல் பூட்டை இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம இன்ஸ்டால் பண்ணுற ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் தான். நான் சொல்கிற மாதிரி ஸ்டெப்ஸில் நீங்கள் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ஒரு எரர் இல்லாமல் நம்ம பண்ணி முடிச்சிடலாம். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டெக்பேட்ரிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஹிட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ எல்லாமே அப்டேட்டாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம காலி லினக்ஸை டுவல் பூட், அதை 2 OSாக ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது காலி லினக்ஸ் ISO இமேஜ். அதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிட்டு kali.org நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்ட பிறகு டவுன்லோட்ஸ்ன்ற டேபை டச் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ் காலி லினக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா காலி லினக்ஸ் 64 பிட் இன்ஸ்டாலரா இல்லை 32 பிட் இன்ஸ்டாலரான்னு காட்டும். உங்களோட சிஸ்டமோட கான்ஃபிகரேஷனை பொறுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டொரண்ட் அப்ளிகேஷன் வச்சுருந்தீங்கன்னா டொரண்ட்டில் டவுன்லோட் பண்ணிங்க, நம்மள ப்ரௌசரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த டொரண்ட் ஃபைல் எங்கே டவுன்லோட் ஆகுன்னு உங்களுக்கு நிறைய தெரியும். நீங்கள் ஆல்ரெடி தமிழ் ரக்ஸில் ஏகப்பட்ட மட்டும் டவுன்லோட் பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி தான் நம்ம டவுன்லோட்ஸில் போனீங்கன்னா கீழே டொரண்ட் இருக்கும். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா டொரண்ட் அப்ளிகேஷன் எப்போ டவுன்லோட் பண்ணோம். டவுன்லோட் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. என்னோட ISO இமேஜ் டவுன்லோட் ஆக போகுது. ஓகே கொடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப நேரமே சொல்லலாம். 3.5 MB GB தான் நண்பா. அது கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அது முடிஞ்சிட பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம், rufus.ie வெப்சைட்டை அதே மாதிரி க்ரோமில் டைப் பண்ணிங்கன்னா அது ஒரு அஃபிஷியல் சைட் போகும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ISO இமேஜை உங்கள் பென்ட்ரைவில் பூட்டபிளாக மாற்றணும். ஏதாவது விண்டோஸ் நீங்கள் பண்ணுவீங்களா, அதே போல் தான். ஸோ அதுக்காக நம்ம கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ரூஃபஸ் சைட் வந்தாச்சு. நம்ம கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட்டட் ரூஃபஸ் 3.10, அது ஒரு 1.1 MB. அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி திஸ் பிசி உள்ள போங்க. டவுன்லோட்ஸ்ன்ற ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா உங்களோட ரூஃபஸ் அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகிருக்கும். அது நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ரூஃபஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அது பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்ஸ் மாதிரி காட்டும். அது நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் இக்னோர் பண்ணுங்கள், நோ கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ ரூஃபஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல தான் நீங்கள் பென்ட்ரைவை இன்சர்ட் பண்ணணும். அது 8 GB இல்லை 16 GB இருந்துச்சுன்னா ரொம்ப கம்பேக்டபிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ரூஃபஸோட அப்ளிகேஷனில் உங்களுக்கு இன்சர்ட் பண்ண பென்ட்ரைவில் டிவைஸர் ஆப்ஷனில் காட்டும். உங்கள் என்னோட 16 GB நான் செலக்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ண ISO இமேஜ், அதை காலி லினக்ஸ் ISO இமேஜ் நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்களா, அது செலக்ட்ன்ற ஆப்ஷன் டச் பண்ணி காலி லினக்ஸோட ஃபோல்டரில் ஓப்பன் பண்ணி காலி லினக்ஸ் ISO இமேஜ் செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஆப்ஷன் நீங்கள் மாற்றவே கூடாது. டிஃபால்ட்டாக எப்படி இருக்கோ அப்படியே விட்டுட்டு ஸ்கேன் பண்ணிட்ட பிறகு அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷன் நீங்கள் மாற்றாத அப்படியே ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. அதுதான் முக்கியமான விஷயம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சம் வார்னிங்ஸ் கொடுத்துக்கோங்க, கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் முக்கியமான இடம். உங்களோட இமேஜை DD மோடில் வச்சு தான் ரைட் பண்ண போகிறோம் பென்ட்ரைவில். ஸோ ஓகே கொடுத்துக்கோங்க. ஒரு வார்னிங் கொடுக்கும், ஓகே கொடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது பார்த்தீங்கன்னா எப்படியோ 20 மினிட்ஸ் அட்லீஸ்ட் 15 மினிட்ஸ் ஆச்சு உங்களுக்கு ரைட் ஆகிட்டு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரொம்ப பொறுமையாகவே இருக்கணும். காலி லினக்ஸ் வந்து விண்டோஸ் மாதிரி கிடையாது. ஸோ நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து தான் நம்ம இதை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ரைட்டு. ஸோ முடிஞ்ச உடனே நீங்கள் ரூஃபஸ் அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணிட்டு திஸ் பிசி உள்ள போனீங்கன்னா உங்களோட பென்ட்ரைவ் சைஸு ஸ்ட்ரிங்க் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் 16 GB வச்சிங்கன்னா 414 KBக்கு சுருங்கி இருக்கலாம், ஒரு 8 KBக்கு சுருங்கி இருக்கலாம். ஃப்ரீ ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 KBன்னு காட்டலாம். ஓகே, என்னோடது முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த அளவுக்கு USB வந்து ஸ்ட்ரிங்க் ஆகிருக்கும், அட்லீஸ்ட் சுருங்கி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம ரூஃபஸ் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். முடிய போகுது. நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் ரூஃபஸ் அப்ளிகேஷன் நினைக்கிறேன். முடிஞ்சிருச்சு நண்பா. ஓகே, நம்ம இப்போ இந்த நேரத்தில் ரூஃபஸ் அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிடலாம். திஸ் பிசி உள்ள போங்க. திஸ் பிசி உள்ள டச் பண்ணிக்கோங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பென்ட்ரைவ் சுருங்கி இருக்கு. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா திஸ் பிசியை ரைட் கிளிக் பண்ணி மேனேஜர் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல டிஸ்க் மேனேஜர் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்கள் சிஸ்டமில் இருக்க என்னெல்லாம் பார்ட்டிஷன், அதாவது CDEF நீங்கள் பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருப்பீங்க. அதில் எதில் ஃப்ரீ ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும் அந்த பார்ட்டிஷனை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. டச் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரிங்க் வால்யூம், அதாச்சும் நம்ம சுருக்க போகிறோம். காலி லினக்ஸ்க்கு ஒரு 100 GB நம்ம அலோகேட் பண்ண போகிறோம், இல்லை 150 GB அலோகேட் பண்ண போகிறோம். அலோகேட் பண்ணுற ஜிபியை இந்த இடத்துல நம்ம MBயில் தான் அலோகேட் பண்ணணும். ஸோ என்னோட சைஸை என்டர் பண்ணிட்டு ஸ்ட்ரிங்க் கொடுத்தீங்கன்னா அது அன்அலோகேட்டடாக மாறிடும். அன்அலோகேட்டடாக வச்சுக்கோங்க. ஃப்ரீ ஸ்பேஸாக வேணால் அன்அலோகேட்டடாக வச்சுட்டு போயிருக்கோங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு
Kali Linux dual boot up பண்ணா ரெண்டு தேவை. ஒன்னு Rufus application boot தான். Rufus application யூஸ் பண்ணி pendrive bootable பண்ணிக்கணும். அதுக்கு அப்புறம் வந்து Kali Linux ISO image இது பண்ணிக்கணும். முக்கியமான என்னது பாத்தீங்கன்னா நீங்க pendrive எடுக்கவே கூடாது. அதுக்கு அப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோங்க. ரீஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு boot menu போணும். சோ F8 F9 F10 F11 ஏதாச்சும் பிரஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா boot manager ஓபன் ஆயிடும். உங்களோட USB pendrive device என்டர் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நீங்க முக்கியமா நான் என்ன சொல்ல வரேன்னா என்னோட அட்வைஸ் என்ன மவுஸ் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிராஃபிக்கல் இன்ஸ்டால் இந்த ஆப்ஷன் நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா வயர்லெஸ் மவுஸ் யூஸ் பண்ணீங்க இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இன்ஸ்டலேஷனுக்குள்ள நம்ம போறோம். வந்தாச்சு. இந்த இடத்துல நம்ம பாத்தீங்கன்னா நம்மளோட லாங்குவேஜ் செலக்ட் பண்ண போறோம். இங்கிலீஷ்னு டச் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. வயர்லெஸ் மவுஸ்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல மவுஸ் பேட் ஒர்க் ஆகாது. லொகேஷன் என்டர் பண்ணிக்கோங்க. இந்தியா செலக்ட் பண்ணிட்டு நான் கண்டினியூ கொடுக்குறேன். ஏன்னா நான் ஃப்ரம் இந்தியா. அதுக்கப்புறம் அமெரிக்கன் இங்கிலீஷ் ஓகே கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் பென்ட்ரைவ் சொருக்கீங்களா சொருவி இருக்கீங்களா இல்லையான்னு டிடெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பென்ட்ரைவில் என்னெல்லாம் இமேஜ் ரைட் பண்ணிங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து திருப்பி காலி மிஷினில் லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை வந்து தேவையானதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அதை அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கிறோம் ரெட்ரைவ் பண்ணிக்கோ. அதான் என்னென்ன கான்ஃபிகர் பண்ணிட்ட பிறகு நம்மளோட ஹார்ட்வேர் டிடெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நெட்வொர்க் டிடெக்ட் பண்ணோம். அதான் நம்ம நெட்வொர்க் வைஃபையோ ஈத்தர்நெட்டோ டிடெக்ட் பண்ணுற பிறகு உங்களுக்கு ஷோ காட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல வந்து வைஃபை சூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட வைஃபை கண்டினியூ கொடுக்குறேன். அப்புறம் என்னோட ஃபஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து என்னோட வைஃபை. உங்கள்கிட்ட ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஹாட்ஸ்பாட்டில் உங்களோட ஹாட்ஸ்பாட் நேம் கொடுத்து கண்டினியூ கொடுங்க. அப்புறம் உங்களோட கான்ஃபிகர் ப்ரோட்டோகால் அதான் WPA2 மோஸ்ட்லி கண்டினியூ கொடுத்துட்டு உங்களோட பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்க. அதான் உங்களோட வைஃபையோட பாஸ்வேர்டோ அப்படின்னு ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுறீங்க இல்லையா அதோட பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டுருங்க. இருங்க நானும் கொஞ்சம் டைப் பண்ணிக்கிறேன். அது டைப் பண்ணிட்ட பிறகு நீங்கள் கண்டினியூ கொடுத்துடலாம். அது கான்ஃபிகர் பண்ணோம். அதுக்கப்புறம் உங்களோட நீங்கள் கான்ஃபிகர் பண்ண இந்த காலி மிஷினுக்கும் இல்லை ரவுட்டருக்கும் கீ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும் சம் ப்ராசஸ் வில் அக்கர். அது வந்து நம்ம வந்து வைஃபை பற்றி நம்ம வரப்போகிற வீடியோஸ்லாம் நம்மளுக்கு அப்லோட் பண்ணுவோம். அதில் பார்த்துக்கலாம். சம் கான்ஃபிகரேஷன்ஸ் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். என் கான்ஃபிகரேஷன் முடிய போது இந்த இடத்துல நம்ம முக்கியமாக ஒரு இடத்துக்கு வரப்போதும். அதான் பார்ட்டிஷனிங் இந்த டிஸ்க். முக்கியமாக எல்லாருமே இந்த இடத்துல தப்பு பண்ணுவாங்க. அதனால திருப்பி கரெக்ட் ஆகிடும். திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணுவாங்க. ஓகே நம்ம அதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு நேம்லாம் அலோகேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் நேம் என்னோட சிஸ்டமோட ஹோஸ்ட் நேம் என்னன்னு வச்சுக்கலாம். நான் இருக்கேன்னா டெக் பேட்ரியாட்டிசம் நம்மளோட யூடியூப் சேனல் நேம் தான். நான் டெக் பேட்ரியாட்டிசம் கொடுத்துக்கலாம். நீங்கள் உங்களோட நேம் கூட கொடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. கொடுத்து கண்டினியூ பண்ணுங்க. டொமைன் நேம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். .com .edu .org சம்திங் blah 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 நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. நான் சொல்லணும் அவசியம் இல்லை. நான் வந்து டெக்குன்னு கொடுத்தேன். இது என்னோட நெட்வொர்க். ஸோ நீங்களும் ஒரு கான்ஃபிகர் நெட்வொர்க் ஏதாச்சும் கொடுத்துக்காந்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூ யூசர் நீங்கள் ஒரு காலி லினக்ஸ்க்கு நியூ யூசராக போகிறீங்க. ஸோ நான் வந்து என்னோட நியூ யூசர் நேம் டைப் பண்ண போகிறேன் டெக் பேட்ரியால். நீங்கள் உங்களோட ஃபுல் நேம் என்டர் கொடுத்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. திருப்பி இன்னொரு இருக்க யூசர் நேம் இதாகவே வச்சுக்கலாமா. ஓகே கொடுத்துட்ட பிறகு என்ன பார்த்தீங்கன்னா நியூவாக பாஸ்வேர்ட் செலக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நீங்கள் எப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ யூசர் நேம் செலக்ட் பண்ணி நியூ பாஸ்வேர்டு நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வாட்டி டைப் பண்ணி கீழே வெரிஃபிகேஷனுக்கு அகைன் இன்னொரு வாட்டி பாஸ்வேர்ட் நம்ம டைப் பண்ண போகிறோம். நீங்களும் அதே சேம் ப்ராசஸ் நான் பண்ண அப்படியே சைமல்டேனியஸாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நானும் என்னோட பாஸ்வேர்டு டைப் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ரீஎன்டர் பண்ணுறேன். ஏன்னா மேலே இருக்க பாஸ்வேர்டும் கீழே இருக்க பாஸ்வேர்டு சேமாக இருக்கிறதுக்காக தான் வெரிஃபிகேஷன். தட்ஸ் இட். நம்ம இப்போ கண்டினியூ கொடுக்க போகிறோம். கண்டினியூ முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ நெட் கிளாக் வந்து கான்ஃபிகர் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம சிஸ்டம்ல டிடெக்ட் பண்ண போகுது டிஸ்கை டிடெக்ட் பண்ணிட்ட பிறகு நம்ம பார்ட்டிஷனிங் நான் சொன்ன பார்ட்டிஷனுக்குள்ள வந்துட்டோம். இந்த தான் முக்கியமான இடம் பார்ட்டிஷன். நம்ம 100 GB எப்படி அலோகேட் பண்ண போகிறோம். நம்ம இந்த இடத்துல மேனுவல் சூஸ் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கலாம். நீங்கள் அலோகேட் பண்ண ஃப்ரீ ஸ்பேஸ் 107 GB அது கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கிரியேட் நியூ பார்ட்டிஷன் அப்புறம் கண்டினியூ கொடுங்க. அப்புறம் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் 3 GB அலோகேட் பண்ண போகிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பூட் லோடருக்காக ஒரு 3 GB அலோகேட் பண்ண போகிறோம். நீங்கள் கூட 4 இருந்தால் கூட கண்டினியூ பண்ணிங்கன்னா மினிமம் 3 கொடுத்து கண்டினியூ கொடுத்தா லாஜிக்கல் கொடுத்துக்கோங்க. தென் பிகினிங் கண்டினியூ கொடுத்துட்ட பிறகு இந்த இடத்துல மவுண்ட் பாயிண்ட் அந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா செகண்ட் பூட்னு இருக்கா /boot ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் ஆஃப் பூட் லோடர் அதை வச்சு கண்டினியூ கொடுங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டன் செட்டிங் வித் பார்ட்டிஷன். சார் நான் 2 வாட்டி கொடுத்துறேன் மன்னிச்சுக்கோங்க. /boot அதான் நம்ம பூட்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கொடுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி டன் செட்டிங் வித் பார்ட்டிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. தென் இப்போ நம்ம 3 GB அலோகேட் பண்ணோம். பேலன்ஸ் இருக்குது. திருப்பி டச் பண்ணிட்டு ஃப்ரீ ஸ்பேஸை கண்டினியூ கொடுங்க. திருப்பி ஒரு பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணலாம். அது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஒரு 30 GB அட்லீஸ்ட் ஒரு 35 GB அலோகேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 35 GB அலோகேட் பண்ணுறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ரூட் சிஸ்டம்காக நான் அலோகேட் பண்ணுறேன். ஸோ கண்டினியூ கொடுங்க. பிகினிங் கொடுங்க. இந்த இடத்துலையும் இந்த இடத்துல திருப்பி மவுண்ட் பாயிண்ட் உள்ள வாங்க. டச் பண்ணிங்கன்னா உள்ளே காட்டும். ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்க /root file system அதை டச் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கொடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா டன் செட்டிங் அப் வித் பார்ட்டிஷன் திருப்பி அதை டச் பண்ணிக்கோங்க. கிளிக் கண்டினியூ கொடுங்க.
அதுக்கப்புறம் திருப்பி இருக்க ஃப்ரீ ஸ்பேஸ் 69 GB திருப்பி அதை டச் பண்ணிக்கோங்க. சேம் ஆஸ் அதே போல தான் அதை டச் பண்ணி கண்டினியூ கொடுங்க. இந்த இடத்துல கிரியேட் நியூ பார்ட்டிஷன் திருப்பி பிகினிங் நம்ம அதே போல தான் கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 60 GB அலோகேட் பண்ண போகிறோம். எதுக்காக பார்த்தீங்கன்னா யூசர் டைரக்டரிஸ் நீங்கள் நிறைய ஃபோல்டர்ஸ் வச்சுருப்பீங்க இல்லையா, அதுக்காக ஒரு 60 GB அலோகேட் பண்ணுறேன். நான் 100 GB அலோகேட் பண்ணதுனால அதுக்கேற்ற மாதிரி செக்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி அலோகேட் பண்ணிக்கோங்க. 60 GB டைப் பண்ணிக்கோங்க. ஓகே 60 GB கொடுத்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. பிகினிங் ஆஸ் அதே போல தான் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல அதே போல தான் மவுண்ட் பாயிண்ட் இருப்போங்க. டிஃபால்ட்டாக ஹோம் தான் காட்டுது, இருந்தாலும் உங்களோட நான் பண்ணுற மாதிரி /home கொடுத்து யூசர் ஹோம் டைரக்டரிஸ் அதை டச் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. திருப்பி டன் செட்டிங் அப் வித் பார்ட்டிஷன் கண்டினியூ. திருப்பி நம்ம கிட்ட ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் 9.4 GB இருக்குது ஃப்ரீ ஸ்பேஸ். ஸோ டச் பண்ணி கிளிக் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. திருப்பி கிரியேட் நியூ பார்ட்டிஷன் கொடுத்துக்கோங்க. எஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போனால் ஒரு 8 GB வந்து ஸ்வாப் ஏரியா, தட் இஸ் நீங்கள் விண்டோஸ்க்கும் அதுக்கும் ஸ்வாப் பண்ணோம் இல்லையா, எது வேணுன்றதுக்காக. ஸோ நான் 8 GB கொடுத்து கண்டினியூ கொடுக்குறேன். பிகினிங் கொடுக்குறேன். இதான் முக்கியமாக ஸ்வாப் ஏரியா நீங்கள் கண்டிப்பாக அலோகேட் பண்ணி தான் ஆகணும் நண்பா. இந்த இடத்துல யூசர்ஸ் என்ற ஆப்ஷனை டச் பண்ணி கீழே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாப் ஏரியான்ற ஆப்ஷன் இருக்கும். ஸ்வாப் ஏரியா டச் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கீழே டன் செட்டிங் அப் வித் பார்ட்டிஷன் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அலோகேட் பண்ண 100 GB பூட்டாவும் ரூட்டாவும் ஹோமாவும் ஸ்வாப்பாகவும் 4 டிவைட் பண்ணி வச்சிட்டோம். நம்ம கிட்ட ஃப்ரீ ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 1.4 GB தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், உங்ககிட்ட அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து வேறு எதாச்சும் அலோகேட் பண்ணுறேன். நான் இந்த இடத்துல என்ன பண்ண போனால் ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு ஃபினிஷ் பார்ட்டிஷனிங் கொடுத்து கண்டினியூ கொடுத்துட்றேன். இந்த இடத்துல நம்ம பண்ண பார்ட்டிஷனிங்கை ஷோ பண்ணோம். அதை நம்ம 4 டிவைட் பண்ண பார்த்தீங்களா, அதை காமிச்சிட்டு அது டெம்பரரியாக ஓகே பெர்மனெண்ட்டாக ரைட் பண்ணுறேங்க. இந்த சேஞ்சஸை டிஸ்க்கு கொடுத்துருங்க. எஸ் அந்த ஆப்ஷன் கண்டினியூ கொடுத்துட்றோம். நம்ம பார்ட்டிஷனிங்கை முடிச்சிட்டோம். காலி நெக்ஸ்ட்டில் முக்கியமானதே பார்ட்டிஷனிங் தான். நம்ம பாதி கடல் தாண்டியாச்சு. இதுக்கு மேலே கவலையே கிடையாது. இதுக்கப்புறம் எல்லாம் சிம்பிள் ஈஸி ஸ்டெப்ஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ் சிஸ்டம் இன்ஸ்டால் ஆகிருக்கு. நம்ம பார்ட்டிஷன் கொடுத்தாச்சு. நம்ம டவுன்லோட் பண்ண காலி நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு நம்மளோட சிஸ்டமில். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு 45 minutes ஆச்சு வெயிட் பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா நமக்கு முக்கியமானது தேவையே பொறுமை தான். காலி நெக்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுறப்ப நிறைய டிரைவர்ஸ் இது வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ மேக் ஷுர் தட் நீங்கள் இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா HTTP ப்ராக்ஸி. இந்த இடத்துல உங்களுக்கு ப்ராக்ஸி வேணுமா வேணாமா, நான் இந்த இடத்துல பிளாங்காகவே விட்டு கண்டினியூ கொடுக்குறேன். நோ ப்ராப்ளம், நீங்களும் அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் சம் கான்ஃபிகரேஷன் வீல் கண்டிப்பாக நடந்துட்டு இருக்கும். ஓகே அதே போல் தான் இன்ஸ்டாலிங் ஆகிருக்கு சாஃப்ட்வேர். இந்த இடத்துல லாட் ஆஃப் டிரைவர்ஸ், எல்லா டிரைவர்ஸும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பைத்தானில் இருக்க தான் சான்ஸ். ஓகே பைத்தான் ஃபைல்ஸ் தான் மோஸ்ட்லி. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சாஃப்ட்வேர் செலெக்ஷன். காலி நெக்ஸ்ட் நிறைய நம்மளுக்கு புது ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கு. டிஃபால்ட்டாக ஒரு 5 செக் பாக்ஸ் வந்து நமக்கு செலக்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வேறு ஏதாச்சும் டூல்ஸ் தேவை அதுக்கேற்றிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செக் பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த இடத்துல டிஃபால்ட்டாக இருக்கிறதே வச்சு கண்டினியூ கொடுக்க போகிறேன். நான் கண்டினியூ கொடுக்குறேன். சேம் ப்ராசஸ் திருப்பி அதே அக்கறாவும் அதான் ப்ராசஸ் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக ஸ்கிப் பண்ணி ஷார்ட்டாக ஆக்கியிருக்கேன் 15 minutes வீடியோவா. ஸோ அதனால் சீக்கிரமாக எனக்கு காட்டும். உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப நேரம் ஆகும். பொறுமையை மட்டும் எழுந்து க்ளோஸ் பண்ணிடாதீங்க. ஓகே முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் நான். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்குல்ல, ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவோம். முடிஞ்சிச்சு. ஓகே இந்த இடத்துல கிரப் பூட் லோடர் நம்மளோட ஹார்ட் டிஸ்க்ல இன்ஸ்டால் ஆகிருக்கு. எதுக்கு இந்த கிரப் பூட் லோடர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி விண்டோஸ் OS வச்சிருக்கீங்க, காலி நெக்ஸ்ட் செகண்ட் OS போட போறீங்க. ஸோ இது வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த OS வேணுன்ற சூஸ் பண்ணுற இடம். ஸோ அதுக்கு தான் இந்த கிரப் பூட் லோடர் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட ஹார்ட் டிஸ்க்ல இந்த இடத்துல காட்டும் கிரப் பூட் லோடர் இன்ஸ்டால் பண்ணலாமா வேணாமான்னு. எஸ் கொடுங்க. தப்பே தவறி நோ மட்டும் கொடுத்துருந்தீங்க. நோ கொடுத்தீங்கன்னா விண்டோஸ் வந்து கரெக்ட் ஆகிடும். உங்களால் கிரப் பூட் லோடர் இன்ஸ்டால் பண்ணுறதுல 2 சூஸ் ஆப்ஷன்ஸ் காட்டாது. காலி மட்டும் மெயின் OS ஆகிடும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா செகண்ட் இருக்க உங்களோட சிஸ்டமில் இருக்க ஹார்ட் டிஸ்க், தேர்ட் வந்து பென்ட்ரைவ் அதை சூஸ் பண்ணாதீங்க. நடுவில் செகண்டாக இருக்க உங்களோட ஹார்ட் டிஸ்க் சிஸ்டமோட ஹார்ட் டிஸ்க்கு கொடுத்து கண்டினியூ கொடுங்க. உங்களோட சிஸ்டமோட ஹார்ட் டிஸ்கில் கிரப் பூட் லோடர் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும். இன்ஸ்டலேஷன் முடிய போகுது இன்னும் கொஞ்ச நேரத்தில். காலி நெக்ஸ்ட் இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, உங்களோட பென்ட்ரைவை இந்த இடத்துல ரிமூவ் பண்ணுங்க. ப்ளீஸ் எஜெக்ட் ஆர் ரிமூவ் யுவர் பென்ட்ரைவ். அப்படி நீங்கள் வந்து பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி இவ்வளோ நேரம் பண்ண ப்ராசஸ் திருப்பி வரும். ஸோ இந்த இடத்துல கண்டினியூ கொடுத்துற பிறகு உங்களோட சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ பென்ட்ரைவ் எடுத்துருங்க, கண்டினியூ கொடுங்க. உங்களோட ஃபுல் இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிட்ட பிறகு உங்களோட சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகும்.
ரீஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா? இப்போ என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு grub உங்களுக்கு காட்டும். எந்த OS செலக்ட் பண்ண போறீங்க? நம்ம இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணி இந்த காலி லினக்ஸும் காமிச்சாச்சு, விண்டோஸும் காமிச்சாச்சு, டுவல் பூட் வந்துருச்சு. நம்ம காலி லினக்ஸ் என்டர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இன்ஸ்டால் பண்ண காலி லினக்ஸ் வந்து நம்ம காலி லினக்ஸ் மிஷின் உள்ள நம்மள என்டர் பண்ணிடும். இந்த சிம்பிள் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நம்ம காலி லினக்ஸ் iOS இமேஜ் டவுன்லோட் பண்ணும்போது நம்ம எந்த ஒரு எரரும் இல்லாமல் காலி லினக்ஸை நம்ம பர்ஃபெக்டாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யூசர் நேம் அண்ட் லாகின் பாஸ்வேர்ட் வரும். வந்துச்சு பார்த்தீங்களா? இந்த இடத்துல யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து என்ன வந்து கிராஃபிக்கல் இன்ஸ்டாலேஷனுக்கு அப்புறம் நம்ம செட் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ அதே யூசர் நேம் அதே பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்க. லாகின் கொடுத்துக்கோங்க. ஃபைனலாக நம்ம காலி லினக்ஸ் 2020.2 வந்து டுவல் பூட் அதை 2 OS நம்ம இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்கள் உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறோம். ஹாப்பி ஹேக்கிங் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.